ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ இந்த வீடியோ ஆதார் அட்டையை எப்படி ரேஷன் கார்டோட இணைக்கிறதுங்கிறத பார்ப்போம். அதுவும் இல்லாமல் அந்த லிங்க்கு கீழே வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். அது மூலிமா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் திறந்தவொடனே நம்ம வெளிநாட்டில் இருக்கனால நம்ம மொபைல் நம்பரை போட்டு நம்ம இது பண்ண முடியாது. இதில் நீங்கள் மொபைல் நம்பரை கொடுத்த உடனே உங்களுக்கு பின்கோடு வரும். மொபைல் நம்பருக்கு பின்கோடு வந்த உடனே நீங்கள் அந்த இதை பதிவு செஞ்சு அந்த பின்கோடு வந்தோடனே அதை நீங்கள் அதில் போட்டு ஓப்பன் பண்ணிங்கனாக்கும் உங்கள் ரேஷன் கார்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்கள் ரேஷன் கார்டில் முதல்ல அந்த நம்பர் கேட்கும். இந்த ஜின்னு போட்டு ஆரம்பிக்கும். மேலே ரேஷன் கார்டுக்கு மேலே இருக்கும். அந்த நம்பர் கேட்கும். எந்த ஊர், எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமம், அதுக்கு மேலே உங்கள் கடையோட நம்பர் கேட்கும். உங்கள் ஊர்லேயே 3-4 கடை இருந்துச்சுனாக்கா ஒவ்வொரு கடைக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த கடையோட நம்பர் கேட்கும். அப்புறம் அட்டையோட நம்பர் கேட்கும். ஏன்னு போட்டு ஆன்னு போட்டு அந்த எண்ணு கேட்கும். அதை மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் அதில் இந்த ஸ்கேன் மாதிரி போட்டு இந்த ஆதார் அட்டை நம்பர்னு போட்டு சைடில் ஒரு இது இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிடலாக்கும் கேமரா ஆன் ஆகும். அந்த கேமரா ஆன் ஆன பிறகு நீங்கள் அந்த உங்கள் ஆதார் அட்டையில் இருக்கிற அந்த ஸ்கேனிங் எது கருப்பாக இருக்குது, சதுரமாக இருக்கும்ல, அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்களாக்கா அது ஸ்கேன் பண்ணி அது ஃபோட்டோ இது பண்ணிக்கிறோம். உடனே நீங்கள் சப்மிட் பதிவு செஞ்சீங்களாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது பதிவு ஆகிக்கிறோம். இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி அழகாக பண்ணுறாங்க. ஈஸியாக பண்ணலாம். பண்ணி பாருங்கள் தயவுசெய்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ கீழே என்னால் ஒன்றும் செய்ய முடியல இந்த நம்பரை வச்சுக்கிட்டு. ஆனால் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அதுக்காக நான் இப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நீங்கள் இந்த லிங்க்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.